ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இனி டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சனிக்கிழமை காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சதும் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிள்ளைங்க பேய் படம் பார்த்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கடி இந்த கத்திட்டு இருக்கீங்க? போகலாமா? பாய் சொல்லிடு உங்களுக்குலாம். மோனி இன்றைக்கி ஊருக்கு போகிறா. இன்றைக்கி ஆக்சுவலாக உங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பாய். அழுவுறியா? அழுவலையா? ஜாலியாக இருக்கா? சேட்டடி எனக்கு. சரி, நான் அவளை போய் விட்டுட்டு வரேன். பாய். பாய். டிவி பார்த்துட்டே இருக்காம குளிங்க. அக்கா காலையிலேயே கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னா. ஆனால் நாங்கள் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் கிளம்பணும் வீட்டில் இருந்தேன்னு. எங்கள் மோனிமா வீட்டில் வீடு கூட்டுவா, பாத்திரம் விளக்குவா, தோசை ஊற்றி கொடுப்பா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் நிறைய பண்ணுவா. அக்கா மோனியை விடுறதுக்கு ரொம்ப யோசித்தா. மோனி போயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 4 நாள்னு கூப்பிட்டு போய் ஒரு வாரம் எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டேன். மோனி எங்கள் வீட்லேயுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தா. உங்க அம்மா என்னடி படுத்து கிடக்குறா? குளிக்காமலே வந்துச்சு அந்த பிள்ளை. விட்டுட்டு போய் இருந்துக்கிட்டா. இப்போ உங்க அம்மா போய் கொஞ்சமாக்கும். அஜோ அஜோ. உன் பிள்ளை சப்பாத்திலாம் போட்டு கொடுத்துச்சு தெரியுமா? குளிக்கலடி உன் பிள்ளை. மோனி பாய். டாட்டா. பாய். டேய். மோனியா அவங்க வீட்டில் விட்டுட்டு கடைக்கு வந்துட்டோம். லாஸ்ட் 2 நாளாக கடைக்கு ஸ்டாக் எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதனால் இன்றைக்கி வந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தோம். எனக்குமே திண்டுக்கல்லில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் மோனியை விட்டுட்டு அந்த வேலைகளை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இழுத்துட்டு வா. பத்தியா சேட்டைய? கடையில் திங்ஸ் இறக்கி வச்சுட்டு நானும் என்னோடய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சாட்டர்டே ஈவினிங் வீட்டுக்கு வந்து வேறு எந்த வேலையுமே ஓடலை. ஃபுல் டே ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ இது. அத்தை காலையிலே மட்டன் எடுத்து கொடுத்தாங்க. மட்டன் வந்து ஒரு அடுப்பில் குக்கரில் வேக வச்சுருக்கேன், இன்னொரு அடுப்பில் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு இருக்கேன். கையோட சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் கழுவிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே ஹெல்ப்புக்கு வர அக்கா லீவு அப்படின்றதுனால எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இன்றைக்கி ஆக்சுவலாக காலையில் எந்திரிச்சு அவசரமாக தான் சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகணும். நான் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு என்னால் வேலையே பார்க்க முடியல. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுக்கமாக இருந்தது. இருந்தாலும் முக்கியமான வேலை, கண்டிப்பாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ஆகணுமே அப்படின்ட்டு அறக்க பறக்க கிளம்புனேன். இப்போ ரீசெண்டாக சில மாதமாக பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் 1 வீக் டிலேவாக வந்துட்டு இருந்தது. இந்த டைம் என்னமோ தெரில, ஒரு 20 டேஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனாலேயோ என்னமோ தெரில, காலையில் எந்திரிச்சு கை கால்லாம் நடுக்கும், ஒரு வேலையும் செய்ய முடியல. நமக்கு எப்படி இருந்தாலும் வீட்டில் செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் நம்ம தானே செஞ்சாகணும். அதனால எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டேன். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எங்கள் ரோட்டரி கிளப்பில் கவர்னர் அஃபிஷியல் விசிட்டு. கவர்னர் அஃபிஷியல் விசிட் அப்படின்னா இந்த வருஷம் எங்கள் கிளப்பில் டியூஸ் ஒழுங்காக கட்டியிருக்கோமா, மீட்டிங்ஸ் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறோமா, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஆடிட் பண்ணுவாங்க.
அதான் இன்றைக்கி முக்கியமான நாள்னு சொன்னேன். கவர்னர் அஃபிஷியல் விசிட்டு சூப்பராக நடந்தது. நாங்களும் பக்காவாக எங்களோட ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணோம். சூப்பர்னு அப்படின்னு பாராட்டிட்டு போனாங்க. 2025 ஜூலைலேருந்து 2026 ஜூன் வரைக்கும் என்னோட பிரசிடென்ஷியல் பீரியட். ஜூலைலேருந்து மார்ச் வரைக்கும் 9 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த 9 மாதத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். வீடு, பிள்ளைங்க, பிஸ்னஸ், ரோட்ரி அப்படின்னு எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய நாட்கள் வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டா பிஸ்னஸை பார்த்துக்க முடியாது, பிஸ்னஸை பார்த்துக்கிட்டா ரோட்டரியை பார்த்துக்க முடியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு மண்டை முளைய பிச்சுக்கிற மாதிரிலாம் இருக்கும். போகிற பக்கம்லாம் என்னால் நிறைய வீடியோஸும் எடுக்க முடியாது. நிறைய நாள் நான் வீடியோ போடாமல் கூட இருந்திருக்கேன். நிறைய நாள் வீட்டில் திட்டு வாங்கியிருக்கேன். அம்மா அக்காலாம் திட்டுவாங்க, நீ ஒழுங்காக உடம்ப பார்த்துக்க மாட்டேங்கிற, அலைஞ்சிட்டே இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு திட்டுவாங்க. இந்த வருஷம் ரோட்டரியில் நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். எப்படி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இது ஒரு லேர்னிங் பீரியடாக தான் நான் பார்க்குறேன். இந்த 9 மாதத்தில் நான் லாங் வீடியோஸ் சரியாக போடலை. ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் செல்லமாகவும் திட்டினாங்க, கோவமாகவும் திட்டினாங்க. ஹோப் இதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிரும், சீக்கிரமாக நான் ரொட்டீன்குள்ளே வந்து நிறைய லாங் வீடியோஸ் போடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஐ திங்க் லாஸ்ட் 2 வாரமாக சொன்ன மாதிரி கரெக்டாக வாரத்துக்கு 3 வீடியோ போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்டை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். அது எங்கேயாவது வை, இடம் இல்லையா? ஸோ அந்த அப்படியே அந்த சைடு போ, இல்லாட்டி இந்த சைடு எதுலையாவது வை, எங்கனக்குள்ளே வை, இந்த இதை தூக்கிட்டு அந்த இடத்துல வை. ஓகே. இன்றைக்கி ஈவினிங் ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்ட்டோட 50வது வருஷம் அனிவர்சரி இருந்தது. ஸோ அதுக்கு கிளம்பணும். சாரீ வந்து கட்டிட்டு வந்திருந்தேன். எனக்கு சாரியில் ஃபுல் டே இருக்க விருப்பம் இல்லை. அதனால் அக்கா வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றலாம் அப்படின்ட்டு அக்கா வீட்டுக்கு போனேன். என்ன விட்டுட்டு பிரியாணி திங்கிறீங்க? தக்காளி சோறா? கேளு, நானும் பிரியாணி தான் சாப்பிட்டேன். எனக்கு உங்கள் ட்ரெஸ் ஏதாவது ஒன்று கொடுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போக வந்தேன். இல்லை மாமா, இன்னைக்கு ரோட்டரி கவர்னர் அஃபிஷியல் விசிட், ஒரு பெரிய பொறுப்பை முடிச்சுட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு போனேன். அப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னை விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னோடனே ஹர்ஷன் வந்து இல்லை தக்காளி சோறு அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து ஆரம்பித்தது. போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு நிறுத்தியாச்சு. சரி சரி, சண்டை கட்டாதீங்க ஏட்டையா. எங்களோட பிரியாணி மசாலா தானே, அதை எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? பிரியாணி கலர் எப்படி கலராக இருக்குது, அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? சூப்பர் டி. இவ்வளோ பெரிய குக்கரில் வச்ச சோத்தை 50 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தக்காளி சோறுன்றாங்கடி. மணி தேங்க்ஸ் ட்ரெஸ்க்கு. சரி வரேன், பாய் மாமா, பாய். சாரியோடவே ஈவினிங் வரைக்கும் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியல. அதனால் அக்கா வீட்டுக்கு போய் மோனியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஈவெண்ட்டுக்கு வந்தேன். டயர்டாக இருந்தது, ஈவெண்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது எங்களோட மதர் கிளப்பு, கண்டிப்பாக போகணும், அட்லீஸ்ட் தலையை காமிச்சிட்டுனாச்சும் வரலாம் அப்படின்ட்டு தான் போனேன். வண்டி எண் 159114 ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் வெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு 50வது பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அனைவரும் இருக்கையில் வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஈவெண்ட்டை 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒரு 5:30க்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1/2 hour டிலேவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏற்றப்படும் இந்த அழகிய சுடர் போல பொன்விழா ஆண்டை கடந்து இன்னும் பல்வேறு ஆண்டுகள் தொடர்ந்து சேவை புரியுமாறு ஆண்டவன் என்றும் அருள் புரியட்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 hour வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியல. கமலுக்கு கால் பண்ணி கமலை வர சொல்லிவிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அக்கா என்னால் சுத்தமாக முடியலக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 6:30 போல் அங்கேருந்து கிளம்புனோம். வீட்டுக்கு வர்றதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போதே பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துருந்துட்டு 8 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு நைட் டின்னர் செஞ்சு கொடுத்தேன். டின்னருக்கு காலையில் வச்ச குழம்பு இருந்தது, தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட சொல்லி கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.